எங்கள் வீட்டையா? ஓகே, அந்த வீட்டை இங்கே பார்த்து நீங்கள் போய் பார்ப்பமா இருக்கா? அவங்களுக்கு வந்துட்டு உண்மையிலேயே நாங்கள் வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நிதி இல்லை. அந்த நெல்லியடி வீடு இருக்குல்ல, முதல் போய் பார்த்தோம். அதுவும் அந்தபடி இன்னும் விற்க இல்லையா? ஏன்டா அவன் எங்களுக்காண்டி வச்சிருந்தா அப்படின்னு சொல்கிறான். இல்லை, ஒரு பெரிய ஒரு இடராக இருக்குது. நாங்களும் சொல்லிட்டோம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் வந்துட்டு செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்குது. எனக்கு ஒரு வருத்தம். இங்கே வரைஞ்சி ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓய் வாங்க 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 ஹாய்ப்பம்மா. எங்கே அந்த தொங்கலோ? இதுக்கு அடுத்தா? இப்போ உங்களுக்கு சுகர் ஓகே இருக்கா? நாட்டி தலையெல்லாம் சுற்றுது எனக்கு. கவனம் பிறகு எங்களோட வரைக்குள்ள அப்படியே கொண்டு பிரச்சனை பிறகு சிக்கலக்கா. கடவுளே கடவுளே, இதுதான் சொன்னேன் பேரும். இதுக்கு எது காணி அது இல்லை. மற்ற இப்போ என்னென்னா இப்போ வீட்டின் உறுதி வந்து பேங்கில் அப்படி தானே? என்ன கட்டம் ஐயா வீடு கொடுத்துட்டீங்கள? எங்க நான் உங்களுக்கு யூடியூப்ல பார்க்கறது வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், தெரியும் தானே? அடையாப்பா இப்போ என்னென்றா இப்போ இந்த வீடு அடையாளம் எடுத்துட்டியாடா? என்னன்னு சொன்னா இப்ப உண்மையிலே அவ்வளவு அமௌண்ட் எங்கள்கிட்ட இப்ப என்ன சொல்றாங்க, 7,00,000 கட்டி முதலேருமான்னு சொன்னா நாங்கள் அப்படி மாறி முதலேருமான்னு சொன்னா நாங்க மாறி போயிட்டு இருப்போம்ல. ஓகே தம்பியா நெஞ்சு இப்போ என்ன விஷயம், இப்போ என்ன இது என்ன செய்வோம்டா? இப்போ என்ன இப்போ நான் உன்னிட்ட காசு தந்தா கூட அதை நான் இப்போ நான் எந்த கண்ணுக்கு முன்னால் நின்று நான் கொண்டே அதை யூனியன் பேங்கில் கட்டி செய்யணுமேடாப்பா. அவன் நல்ல பொடியை நின்னது சொன்னாலும். அம்மா இப்போ இது காசு கட்டினா எப்போம்மா உறுதி வரும்? ஓகே கதை இப்போ ஃபுல்லாக கட்டி உறுதியில் ஒரு இஷ்யூவும் இல்லை தானே? போய்டு உறுதி பிரச்சனை இல்லை. அவங்கள சொன்னவங்க எங்களுக்கு சொன்னவங்க தெரியாதா? இப்போ நான் மிஸ் பண்ணிடுவோம் சம்டைம். என்னெண்டா இது உண்மையிலே இன்னும் ஒரு காசை வச்சு நாங்கள் செய்கிறது நம்பிக்கையின் அடிப்படையெல்லாம் செய்கிறது. அவங்க அப்படி சீட் பண்ணவும் மாட்டாங்க, நாங்கள் சீட் பண்ணவும் மாட்டோம். இது நாங்கள் உங்கள்கிட்ட எடுத்து அப்புறம் அந்த அக்காவும் ஒரு கஷ்டப்பட்டால் அவாவுக்கு நாங்கள் அதை வாங்கி கொடுக்கப்புறம் இவன் விற்க போயிடுமா. இல்லை என்னெண்டா இது இன்னொரு ஆகட்ட நிதியை பயன்படுத்தி நாங்கள் செய்கிறது. நீங்கள் உங்களோட பேங்குக்கு எல்லாம் சரியாக கணக்கு காட்டுற மாதிரி நாங்களும் எங்களை நம்பி காசு அனுப்புகிறவங்களுக்கு காட்டணும். உங்களுக்கு மனப்பூர்வமான சம்பவம் தானே அந்த காணி வாங்குறது? அக்கா என்ன ஓகே, என்ன பிரச்சனை? என்னடா மயக்கம் வாங்கிட்டா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்படி தான் வந்திருக்கோம். ஸோ அந்த உடுப்படின்னு சொன்னால் தெரியும், ஒரு சில வீடியோக்கள் நாங்கள் வந்துட்டு இந்த சைடில் செஞ்சுருக்கோம். ஸோ அது சம்மந்தமான உதவி திட்டங்களை வந்துட்டு நிறைவேற்றும் முகமாக தான் வந்திருக்கோம். அப்போ அந்த 2 பிள்ளைகள்கிட்ட அம்மா வந்து தெரியும் உங்களுக்கு அந்த தகர கொட்டிலுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்களுக்கான காணி வீடு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு காசு வந்துட்டு இடையில சீட் பண்ணிட்டார், அதாவது வந்துட்டு திருப்பி வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருந்தோம். அவர்களுக்கான நிதி வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து அந்த அக்கா எனக்கு கால் பண்ணியிருந்தா உடுப்பட்டி சைட்டில் வந்துட்டு ஒரு வீடு ஒன்று பார்த்தவங்களாம். தம்பி ஒருக்கா நீங்கள் வந்து பாருங்கோ, நீங்களும் பார்த்துட்டு ஒரு விலையை கதைங்கோ, அது கொஞ்சம் எங்களுக்கு கிட்டவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் ஓகேக்கா நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நாங்கள் வந்துட்டு இப்போ அந்த வீட்டை தான் நாங்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு போயிட்டு வந்து பார்த்து அதுக்கான ஒரு விலையை வந்துட்டு நாங்கள் கதைக்க போகிறோம் சரிதானே. ஸோ விலையை கதைக்கிறதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட அந்த காணி வீட்டை வந்துட்டு வாங்கி கொடுக்குறதுக்கான நிதி வந்து எங்களுக்கு போதுமான அளவில் இல்லை. நம்ம வந்துட்டு இதோட 2வது தரமாக வந்து கேட்குறேன். சில பேர் வந்துட்டு உதவி செய்கிறக்காண்டு கால் பண்ணி கூட வந்துட்டு நான் எடுக்காம விட்டுருப்பேன். ஆனால் அவங்களோட நிலைமையை புரிஞ்சு கொண்டவங்களாம் யாராவது உதவி செய்ய வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சேம் டைம் வந்துட்டு நேற்றைய தினம் போட்ட வீடியோ, அதாவது வந்துட்டு நேற்றைய தினம் இல்லை, நேற்றைய தினத்துக்கு முன்தினம் போட்ட வீடியோ, அந்த ஐயாவுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் கண்ணாடி வாங்கி கொடுத்தோம். நாங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்திங்க சொன்னால் 2ம் வந்துட்டு நாங்கள்
ப்ரைவேட் பண்ணிட்டோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எங்களோட வீடியோ பார்க்கக்கூடியவங்க வந்துட்டு ஐயோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே ஏன் தம்பி அழிச்சனீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்னைய கேட்டாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் நேற்று தினம் வந்து இரவு படுக்கும்போது வந்து 3 மணி இருக்கும். நார்மலாக வந்துட்டு 9 மணி 10 மணி தான் எழும்புறாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு 8 மணி அளவில் வந்துட்டு எங்கள்கிட்ட விட்ட சரியான மாதிரிக்கு வந்துட்டு சத்தமாக இருந்துச்சு. வந்து நிறைய பொம்பளைகள் வந்துட்டு கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. வந்து அப்போ நான் கடகடண்டு ஒலிம்பி வாரன் வந்து அந்த ஐயாவோட மகள் அம்மாக்கள் எல்லாம் வந்துட்டு வீட்டை நிற்கிறாங்க. எங்களோட அம்மாவோட சேர்ந்து வந்து ஒரு ஃபைட் மாதிரி வந்துட்டு உரையாடல் வந்துட்டு போய் கொண்டிருக்குது. அப்போ நான் போயிட்டு வந்துட்டு கேட்டேன் என்னென்னு கேட்க தாங்க சாக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன் நீங்கள் சாகிறண்டே எனக்கு எங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை நீங்களே இந்த வீடியோ போட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து சொன்னேன் நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் நான் வந்துட்டு வீடியோ போடுவேன். நான் வீடியோ வந்துட்டு போடுறக்காண்டி தான் எடுக்கிறேன் நான். அண்ட் வந்துட்டு அந்த ஐயா வந்துட்டு என்னை உதவி கேட்டு வந்தவர். அவர் 10 தடவை வந்தவர். அவர்கிட்ட வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் நான் போனேன். நான் அவரோட கதைச்சி கொண்டு இருக்கும்போது வந்துட்டு இடையில் வந்து உங்களோட அம்மா வந்து நடந்து கொண்ட விதம் வந்து சரியான மாதிரிக்கு புல் அவங்க வந்துட்டு பயங்கரமாலாம் சத்தம் போட்டு கத்தி வந்துட்டு அவங்க தான் அதை குழப்பினவங்க. நான் வந்த மாதிரிக்கு அந்த ஐயாவோட நார்மலாக கதைச்சி போட்டு அவருக்கு தேவையானதை நான் வந்துட்டு செஞ்சுட்டு அழகாக வந்துட்டு போயிருப்பேன். உங்களோட அம்மா தான் வந்துட்டு அதை கத்தி வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டது குழப்பினது எல்லாமே உங்களோட அம்மா தான். நான் வந்துட்டு தங்கச்சி நீங்கள் கதைச்சதையும் நாங்கள் அதில் ஆட் பண்ண காரணம் வந்து உங்களோட பக்கத்து நியாயமும் அதில் இருக்கணுமென்றக்காண்டி தான். சேம் டைம் வந்துட்டு ஒரு கதைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு பிடிக்கலை என்னென்னு சொன்னால் அது கீழே வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது அப்பா வந்துட்டு பார்க்க வழி இல்லை இப்படி கதைக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸை பார்த்து வந்து அவங்களுக்கு வெளியிலேருந்துலாம் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்படி இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் எழுதுகிறாங்க பிள்ளைகள் அந்த வீடியோ டிலீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து சொன்னேன் ஓகே உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு தன்மையாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணி விடுவேன். அதுவும் வந்துட்டு எனக்கு தெரியும் இப்படியா ஒரு இஷ்யூ வரலாம்னு சொல்லித்தான் நான் இன்னொரு ஆள்கிட்ட காசை கொடுக்காம நான் எந்த காசை கொடுத்து ஐயாவுக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் இப்படி காலையிலே வந்து வீடு தேடி வந்து கத்துற வந்து அழகில்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு சும்மா எல்லாம் காய்ச்சி கொண்டு நிற்கும்போது வந்துட்டு அதில் கொஞ்சம் அவங்க கதைச்ச விதங்களும் எங்களுக்கும் பிடிக்கல. வந்துட்டு அம்மாவோடைய வந்துட்டு எதிர்த்து காய்ச்சாங்க. மெயினாக அவங்களோட அம்மா வந்துட்டு நடந்து கொண்ட விதம் வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அவங்களோட அம்மாவையும் நான் கொஞ்சம் பேசிட்டேன் அம்மா நீங்கள் கொஞ்சம் மனுஷர் மாதிரி வந்துட்டு கதைக்க பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் அவங்களோட அம்மாவையும் வந்து கொஞ்சம் பேசி போட்டோம். வந்துட்டு பேசி போட்டு நான் அந்த வீடியோவை வந்துட்டு ப்ரைவேட் பண்ணிட்டேன். தயவுசெய்து இப்படியான பிரச்சனையில் இருக்கிறவங்க உண்மையாக வீடு தேடி வராதிங்க. காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொல்லி போட்டு பாவம் பார்த்து நாங்கள் வந்து ஒரு காரியத்தை செய்ய போனால் நாங்கள் அதில் உள்ள உண்மை பொய்யை வந்துட்டு அறிவோம் அறிஞ்சு தான் வந்துட்டு செய்வோம். அப்போ அதை விசாரிக்கும் போது அதில் உள்ள உண்மை பொய் வந்துட்டு தெரிய வந்த அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மானம் போகுது மரியாதை போகுது அப்படின்னு சொல்லி போட்டு வீடு தேடி வந்துட்டு மேலே கத்துற வந்துட்டு அழகில்லை. ஸோ அந்த மாதிரிக்கு ஃப்யூச்சரில் யாரும் செய்யாதீங்க அப்படின்றதே நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் சரி தானே. ஸோ இதுதான் வந்துட்டு ரீசன் நாங்கள் வந்து அந்த வீடியோவை டிலீட் பண்ணதுக்கு அப்படின்றத வந்துட்டு நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்போ இந்த உடுப்படியாக்கான விஷயம் என்ன அப்படின்றதே ஒருக்கா நாங்கள் போயிட்டு பார்ப்போம் சரி தானே. அவங்களுக்கு வந்துட்டு உண்மையிலேயே நாங்கள் வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நிதி இல்லை. ஆரம்பத்தில் வந்துட்டு 13 லட்சம் தாரன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள் சொல்லி போட்டு வந்து இடையில் யாரோ வந்து அவர்கிட்ட மனசை குழப்பினதால அவர் வந்துட்டு ஒரு 3 லட்சம் அனுப்பி போட்டு அதை வந்துட்டு திருப்பி வாங்கிட்டார். 3,70,000 அனுப்பி போட்டு அதை கூட நான் வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். நீங்கள் எல்லோரும் அறிஞ்சு கொண்டு தான் அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு இடராக இருக்குது. நாங்களும் சொல்லிட்டோம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்துட்டு செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்குது. எங்களோட வீடியோ நீங்கள் நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க இருக்கிறீங்க எங்களோட உதவி திட்டங்களை விரும்புகிற நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு உதவி திட்டத்தை வந்து ஒரு நிறைவேற்றி கொள்றதில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது வந்து. ஸோ தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கை கோத்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட அந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து லைட்டாக மழை தூரம் காருக்கு இருந்து வந்துட்டு அந்த அக்காவுடைய கதைச்சி போட்டு அந்த வீட்டு அலுவலக பார்த்து கொடுத்துட்டு நாங்கள் அவளுக்கு அப்புறம். ஸோ அதான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு காருக்குள்ளேருந்து அக்காவுக்கு கால் பண்ணி போட்டு நாங்கள் வீட்டை போய்ட்டு மிச்ச அளவில் பார்ப்போமா. இவங்களோட அலுவலையை முடிச்சு கொடுக்கோங்கடா. சுற்றி சூப்பர் ஹோட்டலுக்கு என்ன மாதிரி திருப்ப இதை கதைக்கிறதால ஒன்றும் பெற போகிறதில்ல ஒன்றும் அமையது இல்லையாடா பர்சஸ். அந்த வீடு பார்த்தது 20 லட்சம் சொல்கிறாங்களா. హలో హలో మాతే ఆమె కోయంద్ర కథ కదా నే గంబలని మే సారీ నంబరే వెరది ఇలా ఇంటి అప్ప ఎన్న హలోడా అప్ప ఇది ఫోన్ కాల కాద బుద్ధి తందం అయితే
கிலோ வேகமாக கிடக்கு. நான் என்ன கிலோவில் தெரிஞ்சிட்டேன், நம்பர் மாதிரி அடிச்சிட்டேன்ட்டு. இந்த தை மாதமும் இப்படி மழை பெஞ்சா இந்த முடிவுடா ப்ராசஸ். ஹலோ ஓமாக்கா, நான் கிருஷ்ணா இருக்கிறேன். எங்கள் வீட்டையா? ஓமண்ணா வீட்டா நிற்கிறேண்ணா. ஓகே, அந்த வீட்டை இங்கே பார்த்து நீங்கள் போய் பார்ப்பமா இருக்கா? ஓமண்ணா எங்கள் பக்கமாக்கா? பக்கத்தில் அம்மா வீட்டை வாங்க நான் குடியேன்னு வருவேன். கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஓமண்ணா ரைட் பாருண்ணா, நான் ரெடியாக வாங்க வரேன், ஒரு 5 நிமிஷத்தில் நிற்பேண்ணா. இப்போ நாங்கள் ஒரு கொஞ்ச நாளாக உண்மையை சொல்லணும்னு சொன்னால் சரியான முறையில் இறங்கி செய்யலை உதவியல் பழைய சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். வடிவாக இறங்கி செய்யணுமென்னு சொன்னால் நாங்கள் வேறு மாவட்டத்துக்கு தான் போகணுமேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கஷ்டப்பட்டவங்க இல்லாமல் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலுமே அந்த ஒரு நேர்மைத்தன்மையில் இல்லாத ஒரு சில பிரச்சனைகளால் கொஞ்சம் சோழியமாறுது எல்லாம். இப்போ இது கூட அந்த ஐயாண்ட பக்கத்துலேருந்து பார்க்கக்குள்ள அவர் தனக்கு இல்லாதான் அவர் கேட்டவர். ஆனால் குடும்பமாக பிள்ளைகளை அவங்க யோசிக்கக்குள்ள அது அவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக தெரியுது. அப்போ இப்படி ஒரு விஷயம் வருமன்றக்காண்டி தான் நான் எந்த கையால் காசு போட்டு அதை வாங்கி கொடுத்தேன். என்னென்னு சொன்னால் இன்னொரு ஆள்கிட்ட காசை கொடுத்து போட்டு நாங்கள் அந்த வீடியோ ப்ரைவேட் பண்ணிடலாம் அது. ஸோ அதுக்காண்டி தான் அப்படி செஞ்சுருந்தாங்க. இருந்தும் நான் பார்ட் 1 போட்ட உடனே யோசித்தேன், நான் யாராவது வருவாங்களோண்டு. ஆனால் வரையில. ஸோ அதால் தான் பார்ட் 2 போஸ்ட் பண்ணாங்க. பார்ட் 2 போஸ்ட் பண்ண பிறகு இன்றைக்கி காலையில் ஐயோ சரியான மாதிரிக்கு சத்தம் போட்டு அப்படி இப்படிலாம் செஞ்சு நான் அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா யாராவது முக்கியமான விஷயமா எதுவும் வந்தால் எங்களை எழுப்புங்க, இல்லாட்டி கொஞ்சம் சொல்லுங்க, போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வர சொல்லி. ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் படுக்கிறனாங்க. அப்போ அதால் உண்மையாக அப்புறம் நித்திர குழம்பின்னு டென்ஷன் ஆயிருமென்னு சொல்லி. அப்போ அதால் அம்மா யாரும் எதுவும் பிரச்சனை மாதிரிக்கு அம்மா சொல்கிற தம்பியாக்கள் இல்லையாண்டு. அப்போ காலமே இவையில் சத்தம் போடக்குள்ளே அம்மா சொல்லிக்கா தம்பியாக்கள் இல்லையாண்டு. ஆனால் போட்ட சத்தத்தை கேட்டு தான் நான் எழும்பி போனேன். அப்போ ஏன் அம்மா பொய் சொல்லணும்னு சொல்ல நான் சொன்னேன், அம்மா பொய் சொல்லணும்னு இல்லையாக்கா, நாங்கள் தான் சொன்னாங்க ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து எழுப்புங்க அம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ நேரம் ஒரு 8:30 இருக்கும். நார்மலாக எல்லோரும் எழும்புகிற டைம் தான். ஆனால் நாங்கள் லேட்டாக படுக்கிறதால அது லேட் ஆகிட்டுது. அப்படி அவங்களோட சத்தத்தை கேட்டுட்டு நான் எழும்பி போயிட்டு கதைக்கவும் என்னுடைய ஒரு வித்தியாசமெல்லாம் சத்தம் போட்டு அதில் வந்தாக்களே எனக்கு முன்னுக்கு எல்லாம் வச்சு எல்லாம் மாறி எல்லாம் மடிபட்டு எல்லாம் பெரிய இதாக போயிட்டுது. அப்போ ஒரு கொஞ்ச நேரம் விசாராக போயிட்டுது. அக்னி கிளம்பி வர அக்னிக்கு என்ன நடக்குன்னு மாதிரி இருந்துருக்குமாண்ணே? அதுதான்டாப்பா. அதுலேயே தாய் மனுஷி ஆக மோசமாடாப்பா. அந்த பிள்ளைகளுமே நல்லதுகள்ட்டா. அந்த என்ன சொல்கிறேன், அந்த மூத்த பிள்ளையும் இந்த 2 பொம்பளை பிள்ளையும் அதுவும் நல்லதுகள்ட்டாப்பா. அந்த தாய் மனுஷியும் அந்த இன்னொரு அக்காவரால் கூட்டிகிட்டு வந்தாங்கடாப்பா. அவன் பயங்கர மோசம். அவள் எனக்கு முன்னுக்கே வச்சு அந்த பிள்ளைகளுக்கு அடிக்கிறாடாப்பா. எனக்கு வந்த கோவம்ண்டா கடவுளே, என்னத்தை சொல்ல. அப்போ இதுதான் ரீசன் வீடியோ ப்ரைவேட் பண்ணக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. வாங்க பார்ப்போமா. இவங்க டெலிவரி முடிப்போம்னா விழுப்படுதுடாப்பா கிடந்த. ஐயோ ஸோ இங்கே நின்றே பாருங்கோ அவங்களோட வீட்டுண்ட அந்த சின்னன்னு. அதுவும் அவங்களோட காணி இல்லை, அதுதான் அடுத்த பிரச்சனை. சகோதரத்தின் காணிக்குள்ளே இருக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு சைஸில் நாங்கள் நாய்க்கு புறாவுக்கு தான் அப்படி கூடு மாதிரி செய்யிருந்தாங்க. ஸோ அப்படியே ஒரு கூட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாவம் பார்த்து தான் நாங்கள் இந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அந்த டைம்லேயே நான் முடிச்சிருப்பேன். உண்மையிலே இப்போயும் எனக்கு அந்த அண்ணாவிலான் கோபம் வருதுன்னு. அவர் செஞ்சவையெல்லாம் எல்லாத்துக்குமே காரணம். அக்கா அங்கே பிள்ளை இல்லையோ? தம்பியும் இல்லையே? சரியா. இப்போ நீங்கள் வாரீங்களோ? எங்கே தூரம் போகணுமோ? பக்கத்துலே? சரியா. என்ன அவே எத்தனை பிறப்பு காணி? அது வெளியில் வைக்கணுமோ? பல்பூட்டியில் இருக்கிறோம். ஒரு அண்ணா தான் சொன்ன இருந்தோம் காணி விற்க போகுது. அப்போ இப்போ யாரோட போய் நான் காய்க்கிறது? வீட்டை பார்த்துட்டு அந்த அண்ணா ஃபோன் நம்பர் வந்து எடுப்போம். அண்ணா ஃபோன் எடுத்து காய்க்கணுமா? 2 குத்துங்க இருக்கா? வாங்க பார்ப்பேன், நான் வீட்டை பார்ப்போம்ப்பா. மற்ற அந்த அந்த நெல்லியடி வீடு இருக்குல்ல, முதல் போய் பார்த்தேன். அதுவும் அந்தபடி இன்னும் விற்க இல்லையாம். ஏன்டா அவன் எங்களுக்காண்டி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனும் நல்லபடியும் ஆனால் அதில் என்ன இஷ்யூன்னு சொன்னால், இப்போ சரி இடத்த ஒரு பக்கம் விட்டாலும் இனி அதில் அந்த அடைவு பிரச்சனை ஒன்றும் இருக்குது இல்லை. உங்களுக்கு அந்த உறுதி அடைய வச்சுக்க அப்படியா. நாங்கள் காசையும் நம்பி கொடுத்து
இனி அதை அடைபால் எடுத்து அப்படியும் கொண்டு இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ அவன் நல்லபடி என்ன ஓகே, ஆனால் ஒரு சில விஷயங்களில் நாங்கள் பட்டதால் அதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். அக்கா காலமே என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு ஒரு வருத்தம். ஏன்? சுகார் குறைஞ்சது அந்த வேலையில் வேலைக்கு தூக்கி எறிஞ்சு வருது. அப்போ மருந்து எடுத்தேன். நான் வேலையே போகல. தூக்கி எறிஞ்சு விடுது அந்த கோயிலடியில் வேலைக்கு. அக்கா உண்மையாக எனக்கு அந்த கேட்கணுமென்ற ஒரு விருப்பம் என்னென்னா, அது நான் உண்மையாக நக்கல் பண்ணுறக்காண்டியோ கேலிக்காண்டியோ கேட்கல. இப்போ இந்த ப்ரெஷர் கூடி மற்ற இந்த சுகர் குறைஞ்சி தூக்கி எறிகிறேன்னு சொல்கிறாங்க தானே. இப்போ தூக்கி எறிகிறேன்டைக்குள்ளே என்ன மாதிரி இப்போ நீங்கள் நடந்து வரைக்கும் உங்களை பிடிச்சி எறிகிற மாதிரி இருக்குமா, இல்லாட்டி தலையை சுற்றி விழுத்துரு? தலையை கொண்டு தெரியாம வந்து விழுத்தி போடும். அதைத்தான் தூக்கி எறிகிறேன்னு சொல்கிறீங்க. ரைட் ஓகே. நான் என்னென்னா சம்டைம் அந்த ஒரு இப்படி என்ன சொல்கிறேன், ஒரு வித்தியாசம் சுகரே இல்லையா 60 நிற்குது சுகர். அப்போ நீங்கள் ஒரு டொஃபியை கேண்டஸோ கொண்டு வந்துட்டீங்க. சுகர் குறையிற டைமில் டக்குன்னு நாக்கில் வச்சிங்கன்னு சொன்னால் என்ன சிரிக்காது. கற்கண்டோ சம்திங் என்னென்றாலும் வேண்டாம், அது கட்டாயம் தேவை. இப்போ அந்த ஹார்ட் அட்டாக் வாராக்கள் வந்துட்டு அந்த ஜிடிஎன் குளுசை வந்துட்டு பாக்கெட்டுக்கு கொண்டு திருவினோம் நாக்குக்கு கீழே வைக்கிற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இந்த கற்கண்டோ ஒரு சாக்லேட்டோ ஒரு டொஃபியோ கொண்டு தெரியுங்கோ, அந்த சுகர் வந்து குறைஞ்சி உங்களுக்கு தலையை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகினா நீங்கள் அதை வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். மற்றது டாக்டர்கிட்ட ஆலோசனை கேளுங்கோ. போய் நேரம் குளுக்கோசமே தின்னேன். அப்படி சுகர் வந்துட்டு குறையுதுன்னு சொன்னால் சுகர் குறைய என்ன ரீசன்? இன்சுலின் வந்து கூட எனக்கு ரத்த ஓட்டமே இல்லையா. ரத்த ஓட்டமே இல்லையா? இல்லையா. நேற்று குளுக்கோஸ் இல்லாமல் ஒரு கை இல்லாமல் ஒரு வீங்க துவங்கிடுது. ஐயா, அப்போ நீங்கள் இல்லைக்கா நீங்கள் வேலை செய்கிற நீங்கள் தானே வடிவா? இல்லை 2-3 நாளாக வேலையை போகலைண்ணா. இப்போ வேலை செய்கிற உங்களுக்கு ரத்தோட்டம் இல்லைன்றால் என்ன உங்களோட பரம்பரையில் அப்படி என் பிரச்சனை இருக்கோ இல்லையா? கிடையாது வைக்குமோ? ஏன் அப்படி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்கா எத்தனை வயசு? 38 எத்தனை வயசுக்கா? 40 வயசு. 40 கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்ற வேறு ப்ரெஷரையும் இருக்குது. ப்ரெஷர் இல்லை, ப்ரெஷர் நார்மல் அன்னைக்குது. ப்ரெஷர் நார்மலே? ரைட் ஓகே. பட் இந்த வீடு யாருக்குன்னு சொல்லி விசாரிச்சீங்க? அவர் அண்ணா அவன் தங்கச்சி தான், மெட்ட தங்கச்சி தான். இல்லை அந்த காட்டில் இருக்கிற அண்ணன் வேலை செய்ய சொன்னவா இப்படி வீடு இருக்கிறான்னு சொல்ல தானே சொன்னேன். விற்க போய் நான் பார்த்து உங்களுக்கு விருப்பமானு சொன்னால் அதை வேண்டுங்க. அப்படியே யார் ஓனர் அங்கே வெள்ளத்துறையாமோ? வீட்டுக்காரங்க. இது உங்களுக்கு காட்டின வந்து புரோக்கரோ? அந்த வீடு விற்க போறோம்னு சொன்னேன் இவருக்கு. யாரும் கேட்டா விசாரிச்சா சொல்லி சொன்னேன். நாங்கள் ஒரு விஷயங்களும் இப்படி இழுபடப்படுற இல்லையாக்கா உங்களோட ஒரு விஷயம் கொஞ்சம் பிந்தி கொண்டு போகுது. எனக்குண்டா விளங்கல என்ன காரணம் உண்டு. மற்றது இஞ்சி வரைஞ்சி ஆமாம் ஓய் வாங்க பயப்பம்மா. இல்லை நீங்கள் செய்கிற வேலை சரியான வேலையா? இந்த ரோட்டு முடக்கில் இவ்வளோ ஸ்பீடாக பாருங்க வந்து அந்த வேலைக்கே இப்போ போய் படுக்க பார்த்தாவா சரியா? இவ்வளோ பார்த்து போட்டு திரும்பிண்டே என்ன பேசுகிறா? நான் பாருனப்பா 10-15 என்ன மனுஷராப்பா? அதான் இந்த மழை விட பெய்யுது. அவர் மொத்த பார்த்துனியா எங்கேடா திடீரியல் நாயே பண்ணிட்டு வந்தால் பேசுகிறா. அதான் சொன்னேன் வாங்க கதை போண்டா கண்ணாடியில் பார்த்துட்டு ஓடிட்டா. வந்ததுதான் இல்லை ஃபேம்பிளாக இருந்திருக்கு. பிரேக் இல்லை எது இதுக்கையோ கார் போவாது நடந்து இதுக்கு பார்க்க அது பரவாயில்ல போலக்கடாப்பா. பார்த்துட்டேன்னா அதை பார்ப்பேன். என்ன இது உடைக்க போகுது அதை விட இது இஞ்சால உள்ளுக்கேடாப்பா. அதண்டா நெல்லி அடிக்கிட்டே சரி சந்தோஷப்படலாமே. இதை பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சதாண்டா பாருங்க. இல்லையாண்டா எங்கே அந்த தொங்கலோ? இந்த வீட்டுக்கு அடுத்த இதுக்கு அடுத்ததா? இப்போ உங்களுக்கு சுகர் ஓகே இருக்கா? இல்லாட்டி தலையக்கான் சுற்றுது எனக்கு. கவனம் பிறகு எங்களோட வரைக்குள்ள அப்படியே கொண்டு பிரச்சனை பிறகு சிக்கலக்கா. அப்படியே வந்தால் சொல்லுங்க டக்காண்டு இருங்க இல்லையா? நான் கன பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி, அந்த ப்ரெஷர் தூக்கி அடித்தது சுகர் தூக்கி அடித்தேன்ட்டு. ஆனால் சம்திங் அங்கே ஊருக்கு ஒரு ப்ரெஷர் கூடி தான் நிரம்பு படித்து சேர்த்தவா 90 year. இதெல்லாம் கட்டாயம் தேவையான கதை, ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமான கதை. இதோ இந்த தான் பாருங்க உங்களுக்கு பிடிச்சதாண்டா பாரு. இதோ கடவுளே கடவுளே இதுதான் சொன்னேன் பாருங்க. இதுக்கு எது காணி எது இல்லை? இங்கே உள்ளுக்கு ஆகல் இருக்கணும். இங்கே கரையான்
இல்லைன்னா இதை பார்த்துருந்தீங்களா என்ற கடவுளே நிலம் முழுக்கையில் கரையான் பொல்லையா கட்டிடம் கடவுளே அதான் சொன்னேன் பார்க்க சொல்லி பார்த்துட்டு என்ன விலை இது 4.5 லட்சமா 20 சொல்லிடுறேன் மேம் 20 சொல்லிடுறேன் மேம் 20 லட்சம் இந்த கிணறு இந்த ஆடி இந்த கிணறு தானே இந்த இதுதானே அப்படிதான் சொல்லுவாக்கா கதைக்கு பார்க்க சொல்லி கட்டு பிரச்சனை விசக்காய்க்கிறீங்க கட்டு பிரச்சனை எந்த காலத்தான் கட்ட வைக்க இஞ்சி ஒன்றுக்கும் கதவில்லை கடவுளே ஒரு கதையும் இல்லை பொடியினை போடுவோம் லைனை போடுறோம் அந்த நான் அவன் வீட்டை கதை இப்போ என்ன பிரச்சனை அது வரை இப்போ எனக்கு இருக்கிற காலத்துக்கு அது அடுத்த தலை அடிக்கிறாப்பா ஏனண்டா அது அந்த அடைவு 7 லட்சம் நாங்கள் கொடுத்தல வெயிட் பண்ணி இல்லை அடுக்கணும் அதுதான் இப்போ பிரச்சனை இப்போ எந்த காசு நம்புற இன்னொரு காசு நான் எப்படி நம்பி கொடுக்குறதாப்பா ஒரு அறிக்கை வேலையில் ஒன்றும் இல்லை அது மேலுக்கு தகரம் தகரம் போடுறது அதுதான் நான் பார்க்க சொல்லி சொன்னாங்க பிடிச்சி தானே கடவுள் இதை நீங்கள் பார்த்து போட்டு இதை நீங்கள் என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களேக்கா அதான் நான் வந்து நீங்கள் பாருங்கன்னா சொன்னேன் பார்த்து பிடிச்சி தாண்டா சரி அந்த வீட்டு என்ன இருந்தாலும் இது இன்னொரு ஆள்கிட்ட வீடு நாங்கள் இப்போ அதை பற்றி நாங்கள் அப்படி காய்க்கக்கூடாது ஆனால் ஒரு மனச்சாட்சி வேணும் வேண்டாம் இப்போ அந்த வீடு 20 லட்சம் ரூபாய்க்குள்ளே அது பூசி எல்லாம் செஞ்சு மரங்கள் நிற்கிது டொய்லெட்டு கிடக்கு அது நட்டம் இல்லை இது நட்டம் 20 சொல்லி ஓ அது நட்டம் அது நட்டம் அது வேண்டலாம் அதுதானே இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனை நடக்கல போகிறோங்க வார் ஒன்று பொடி மெசேஜ் போட்டோன்னப்பா வா கார் அடிக்குவாங்க இருப்போம் ஏய் அதுதான் சுத்தி குத்தி விழுந்த அப்படி அக்கா இருங்க உள்ளுக்கு வார் என்ன சும்மா அந்தபடி ஆஞ்சிடக்கா அடிப்பேன் பொடியனு அவன் இப்போ என்ன ஆயிக்கிறான் ஐயா அப்போ கோவத்தில் அப்புறம் அம்மா படிக்க பேச்சு நீ பேயாமல் இந்த வேலையை விட்டு போட்டு உதவியும் செய்ய வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் பேயாமல் ஒரு வேலையை பாரு எல்லாட்டையும் இங்கே மேலே எங்காய்ச்சி வெளிநாட்டுக்கு போன்ட்டு ஹலோ ஹலோ ஓமாடா தம்பியா வணக்கம் நான் கிருஷ்ணா நாயக்கிறேன்டா கிருஷ்ணா நாயக்கிறேன் தம்பி எங்கே நிற்கிறீங்க என்ன கட்டம் ஐயா வீடு கொடுத்துட்டீங்கள எங்க நான் உங்களுக்கு யூடியூப்ல பார்க்கறது போட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியும் தானே அடையாப்பா இப்போ என்னண்டா இப்போ இந்த வீடு அடையாளம் எடுத்துட்டியாடா இல்லையே நான் சொன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு கண்டைக்கு லாஸ்டா மெசேஜ் பண்ணினா நீங்க மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் போட்டனி நான் பார்க்கல என்ன விளாக்கம் என்ன போட்டனி என்னன்னு சொன்னா இப்ப உண்மையிலே அவ்வளவு அமௌண்ட் எங்கள்கிட்ட இப்ப என்ன சொல்றது 7 லட்சம் கட்டி முதலேருமான்னு சொன்னா நாங்கள் அப்படி மாறி முதலேருமான்னு சொன்னா நாங்க மாறி மீண்டு இருப்போம்ல. ஓகே இவ்வளவு சிச்சுவேஷன் கொண்டு விட்டுருக்க மாட்டாங்க. ஏஜென்சி ஏமாத்தினாங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு நிறைய பேர் கொடுத்தே இருக்குது. ஓகே அதனால வந்து நான் அதோடம் வாங்கி கொள்ளல எனக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும் இல்லை ஒரு தராதுதான் என்ன. மற்ற இப்போ என்னென்னா இப்போ வீட்டில் உறுதி வந்து பேங்கில் இருக்கு அப்படி தானே என்ன? பேங்கில் இருக்குது, யூனியன்ல. ஓகே யூனியன் பேங்கில் இருக்குன்னு சொன்னால் உறுதியில் ஒரு பிரச்சனையும் இல்லை, பங்குறுதி இது சோரியல் அப்படி ஒன்றும் இல்லையா? அப்படி இருக்காது. இப்போ அப்படின்னு சொல்லிக்கல அப்படி எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் பேங்கில் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்கல்ல. வச்சிருக்க மாட்டாங்களே என்ன? என்னென்றால் அப்போ இதடா இப்போ நாங்கள் சரி இப்போ அதை வாங்குறதுல கூட பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ இனி நான் உன்னோட காசு வந்து அதை எப்போ அந்த உறுதி அதை க்ளோஸ் பண்ணி தருவாங்க? நான் அதில் அங்கே போய் நீங்கள் இப்போ பேங்க்ல போய் கட்டினா தான் 3 நாளையில உறுதி தருவாங்க. அந்த 3 நாளைக்கு போல திருப்பி நாங்கள் உங்களுக்கு எழுதலாமா என்ன? அப்படின்னு சொன்னால்
இன்றைக்கு போய் கட்டலாமா அந்த காசு? இன்றைக்கு என்ன கிழமை? இன்றைக்கு புதன்கிழமை. இன்றைக்கு கட்டலாம். இன்றைக்கு தம்பின பிறந்த நாள் இந்த பொடியன்னு பிறந்த நாள் கட்டலாதோ? இல்லையே, நாங்கள் வரணுமே போய் கட்டுறேன்னு அதுதான் கேட்குறேன். அடே அப்போ உனக்கு தெரியும் தான், நீ போட்ட மெசேஜ் கூட நான் பார்க்குறேன்டா. உண்மையாக நேரம் இல்லை தம்பியா, நாங்களும் இரவு பகலாக ஒரு ஓட்டமாடா. ஹலோ அடே தம்பி என்னண்டா இப்போ காசை வந்து நாங்கள் தந்து இப்போ அதாவது முக்கியமான பிரச்சனைடாப்பா, உண்ட வீடு எடுக்காத விட்ட பிரச்சனைடாப்பா. ஒரு லண்டனில் இருக்கிற ஒரு ஆள்டாப்பா காசு தாரன்னு சொல்லி போட்டுடாப்பா பேக் ஆடி விட்டாரு. என்ன திருப்பி அப்போ அது பெரிய ஒரு அடியாக போட்டுறாப்பா. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து இன்னொரு 5000 ஃபோன் பண்ணி அந்த இடம் வந்து அவங்களோட சொந்தக்காரர் இருக்கிற இடம், அதுக்கு கொண்டே ஏற்றுனா இதுகள் பாவமுண்டு அந்த அவர் ஒரு பக்கத்தால் சொல்ல. அப்போ நான் இடையில நிற்கிறேன், எல்லாத்தையும் யோசிக்குதானே. இப்போ நீ யோசிச்சு பாரு. அப்போ வந்து இது அப்போ அது விளங்காம நீ அண்டைக்கு எனக்கு அடுத்து பட்டுவேன் கொத்துவேன்னு சொல்லி நான் அண்டை எப்படிலாம் நிறுத்துறேன் இல்லை. அம்மா கடவுளே, அடே தம்பியா நெஞ்சு இப்போ என்ன விஷயம்? இப்போ என்ன இது என்ன செய்வோம்டா? இப்போ என்ன இப்போ நான் உன்ட காசை தந்தா கூட அதை நான் எந்த கண்ணுக்கு முன்னால் நின்று நான் கொண்டே அதை யூனியன் பேங்க்கில் கட்டி செய்யணுமேடாப்பா. அதான் அப்படி. அப்ப உங்களுக்கு டைம் இருந்ததுன்னு சொன்னா சரி நீங்க வாங்க, நான் அம்மா அப்படியே அனுப்பி விடுறேன். அம்மா நீங்களும் போயிட்டு அதை அப்படியே பேங்க்ல கதைச்சு கட்டிட்டு வரலாம் தானே. அது இப்போ 7 லட்சம்ண்டா நீ அங்கால அதுக்கு எவ்வளவுடா இப்போ வட்டி இது என்ன செய்யறது? எல்லாம் சேர்த்து தான் 7 கட்டணும் வேணாம்மா. எல்லாம் சேர்ந்து 7 கட்டுவோம் என்ன? 7 லட்சம் வேணா வந்திருந்தது அன்றைக்கு. அது இப்போ கோச்சுக்கு போட போறோம்னு சொல்லி கோல் அடிச்சவங்க அடிக்க நான் இப்படி சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க அன்றைக்கு என்ன கேட்டு நீங்க ஒரு கேள்வியோட என்னன்னு சொன்னா, வீடியோலாம் முடிஞ்சோட தம்பி வாக்கு மாற மாட்டேதானே மாற மாட்டேதானு சொன்னா அதே அதுக்கு பிறகு 2 பேர் வந்து கேட்டேன். நான் இந்த இப்ப எழுதுவோம்னு சொல்லி 20 லட்சம் எல்லாம் கூட எழுதினாங்க. நான் கேட்டவேன் கேட்க நான் இல்லை உங்களுக்கு சொல்லிட்டேனே. நான் இப்ப நீங்க வாக்கு கொடுக்குற மாதிரி தானே என்ன காப்பாத்துற மாதிரி தான் நான் அப்ப நான் வாக்கு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிதான் நான் சொன்னா. இல்ல அது முடிவு அப்ப இத்த கொடுக்கலன்னு சொல்லி அவங்க இப்ப வேற இடத்துலயும் போயிட்டு வாங்கிட்டேன். நான் நெல்லியடி அசோகன்கிட்ட மாலை ஒன்று செய்ய கொடுத்தானே. ஐயா பண்ணி இருந்து போட்டு விட்றேன், வாக்கு மாறாதன்மைக்கா மாலை ஒன்று போட்டு விட்றேன்னா. இல்லைன்னா நான் மாலை போடுறேன் இல்லையா? அவனை மாலை நீ போடுறதில்ல, உனக்கு நான் போட்டு விட்றேன் அந்த நேர்மை. நான் மாலை போடுறேன் இல்லைன்னா எனக்கும் போடும், எனக்கு போடுறேன் இல்லைன்னு சொல்றேன். அடே தம்பியை நெஞ்சிட்டா இப்போ கதையை கேளு. இப்போ என்ன செய்வோம்? எனக்கு என்னடா இந்த விஷயம் நல்லா டூ மச்சாக இழுபடுது ஐயா. இதை முடிக்கணும். இப்போ இவங்களுக்கு பெரிய காசும் என்ன கிடைக்கல. இருந்தாலும் இப்போ 13 லட்சம் வண்டைக்கு அதை நம்பி மிச்சம் ஐயா 5 லட்சம் 6 லட்சம் தான் கிடந்தது. அப்போ 17 லட்சம் 18 லட்சம் வெளியே முடிக்கிறான்னு இருந்தடா. இப்போ அந்த 13 லட்சம் ஆள் வந்துட்டு வித்ட்ரோ ஆகினாலும் எனக்கு பெரிய தலையடி ஐயா. நான் இங்கே வாக்கு கொடுத்துட்டேன். இனி நானும் வீடியோலையும் போட்டான். நான் உதவி செய்யறதுக்கும் சனம் பெறையில. இஞ்சால ஒரு பக்கத்தால் இந்த அக்கா ஹோல் பண்ணி வந்து எனக்கு வீட்டறிக்கலாம் கிடக்கு, தங்கச்சி பிரச்சனை கொடுக்குறா, சுகர் தூக்கி எறியுதுன்றா. இன்னொரு பக்கத்தால் வந்துட்டு நீ கோல் அடித்தான் நான் உனக்காண்டு தான் வீடு வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் என்னட்ட வந்துட்டு வாங்க காசு இல்லை, சனம் உதவி செய்தில்லை. அப்போ என்ன ஐயா செய்கிறேன் நான்? நான் சொல்லோன்னா எனக்கு கயிறு ஒரு முழங்கடா தவிர வழி இல்லை எனக்கு. என்னட்ட இப்ப தற்சமயம் கயிறு வாங்க ஐடியா இருந்தா எனக்கு ஏதோ ஒரு மொத்தம் தாங்க போல ஐயால. நீ ஆக மோசமா இருக்கிற அவ்வளவு அப்படித்தானே இருக்கிறேன். எந்த வீட்டை வந்து எனக்கு கிட்ட 2 வாரம் தெரியும் உங்களுக்கு நான் வர்ற வாடு. அடே அப்போ கதையோட சுணங்க வேண்டாம். அம்மா அவளுக்கிட்ட சொல்லு. சரிதானே? அம்மா அவளுக்கிட்ட சொல்லு. நான் சரியா 10 நிமிஷத்துல நிற்பேனா? சரிதானே? மற்றது என்னடா விலையை ஒரு 5-10 வெட்ட மாட்டீரா ரீ போனேன். நானே இருக்கிறதுலாம் கொடுக்க என்ன செய்ய. அது சரி, உன்னண்ட குறைக்கிற அழகு இல்லையடா குஞ்சு. ஆனா என்னென்றால் இஞ்சி எனக்கு உதவி செய்ய ஆக்கள் இல்லாக்கடாப்பா இந்த பிரச்சனைக்கு. அது யோசிங்க, உதவி செய்யற ஆளுக்கு உதவிக்கு ஆக்கள் இல்லையா? உதவி வந்து நாங்களுக்கு எங்களுக்கு எங்க பார்க்கறது உனக்கு சரியா? நீ இப்போ போகிற என்னண்டா தலையாடமான வச்சு நான் செய்வேன். என்ன அக்கா பின்னாலே இருக்கிற அக்காவுக்கு தலையை சுத்தம் இருக்கிறாடாப்பா. சுகர் குறைஞ்சிட்டு தான் அவடாப்பா. ஓய் இங்கே அடே இங்கே நீ கதையை விட்டுட்டு அம்மா அவளுக்கிட்ட சொல்லையா நான் காசு எடுத்து கொண்டு வரேன். டக்குண்டு போய் அந்த யூனியன் பேங்கில் காட்டி அந்த அளவில் முடிப்பேம்மா.
சரி நீங்கள் இதுல இந்த என்ன பேர் ஹாஸ்பிட்டாலிக்கு வந்துட்டு கோல் அடிச்சீங்கன்னா இந்த பின் பாதையால வந்து விடுவேன் அதுல. நீ அம்மா கூட்டிகிட்டு வா, நான் சரியா ஒரு 10 நிமிஷத்தில் நிற்கக்கூடிய செட் பண்ணேன். சரி 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 ஓகே. அக்கா உண்மையாக ஒரு தரம் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்களாக்கா. எனக்கு இப்போ சுகர் குறையுமா போலடக்கு. ஏனண்டா உண்மையாக காணி வாங்குற காசு செய்யலையாக்கா. ஆனால் உங்களோட நிலைமையை பார்த்தா பரிதாபமாக கிடக்கு. எனக்கு போகிற வழியும் தெரியலை. இப்போ உங்களை நான் பார்க்க சொல்லி விட்டுறானேன்னு சொன்னால் அதில் உள்ள கஷ்டத்தை நீங்களும் அறியணுமெண்டு. அப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் தானே ஒரு இடம் வீடு காணி இல்லை. அந்த கரையான் பாடுற வீட்டை 20 லட்சம் சொல்லி நம்ம என்ன அப்போ என்ன செய்கிறது? அப்போ அப்படி பார்க்க இது நல்ல விட என்ன இப்போ வீடு அசல் மற்றது மரங்கள் நிற்கிது, டாய்லெட் இருக்குது, கிணறு இருக்குது, சகலம் இருக்குது, நீங்கள் வடிவாக இருக்கலாம். மற்ற விலையமானோட 17 லட்சம் நாங்கள் கதைச்சி நாங்கள் நீ எழுத்துக்கூலியோட 18 கிட்ட முடியும். அங்கால திருத்த விலையில் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதை ஒன்றும் இப்போதைக்கு செய்யலை. அதான் ஏன்னா இதே இப்போ 18 லட்சம் மண்டேக்குள்ளே இன்னும் இப்போ எத்தனையோ லட்சம் நான் ஆக்கள்கிட்ட கதைச்சி எடுக்க வேண்டி கிடக்குது. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ஏன்னு சொன்னால் இது எந்த இவா வந்து எந்த சொந்தமும் இல்லை, அந்த தம்பி வந்து எந்த சொந்தமும் இல்லை. ஒரு பிக் ரிஸ்க் கொண்டு நான் எடுக்கிறேன்னு காரணம் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்றக்காண்டி எல்லாம் உங்களை நம்பி தான் வந்து நான் செய்கிறேன். ஏற்கனவே அன்றைக்கு ஒரு ஜெர்மனி அம்மா வந்துட்டு அவிச்சு விட்டா. அதுக்கு முருதம் வந்து எழுதியிருந்தால் அன்றைக்கு இப்படி தான் செய்யணும்னு சொல்லி சரி தானே. அப்போ அப்படி தான் செய்யணும்னு சொன்ன வகையில் நான் அதை குறித்து கவலைப்படலை. ஏன்னு சொன்னால் நான் உதவிக்கு காசு கொடுத்து அழிஞ்சேன்னு நான் கவலைப்பட மாட்டேன். நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து என்னட்ட இல்லை, நான் வந்து தனியொரு ஆளாக போடுறதுக்கு. அப்போ பார்க்குற நீங்கள் வந்துட்டு தம்பி மறக்காம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆட் பண்ணுங்க. நானும் சொல்கிறேன் ஆட் பண்ணுறீங்களே இல்லை ஒன்றுலையும். ஓகே மறக்காம ஆட் பண்ணி விடுங்க ஒருக்கா. மற்ற அக்னி இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு நீ வர்ற கோல் முழுக்க நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா? இந்த உங்களோட ஃபோனில் இருக்க அக்கறையை பார்த்தீங்க ஒரு நிமிஷம் கையை உரியல் இல்லை. எல்லாரும் வேறும் கையுமா என்டமோன் அந்த பழமொழியை முடிச்சு விடுவா. எல்லாரும் வேறும் கையுமா என்டமோன் எல்லாரும் மேரும் கையுமாம் என்டமோன் வந்து வீடியோ எடிட்டு அதை நான் சொல்லுவேன்னு வேண்டாம். அப்போ ஃபோனும் கையுமாவன்ற மாதிரி ஒரு ஃபோனோட இருக்கிற மாதிரிக்கு ஒரு அந்த கோல் அளவில் பாருங்க சரி தானே. இப்போ கவிதாஸ் எடிட் பண்ணுறான்டா, நீ வந்து அந்த டைமில் அந்த ஃபோன் ரைட். அப்போ நான் உனக்காண்டி ஒரு ஃபோன் ஒன்று அரேஞ்ச் பண்ணட்டா? இல்லை உனக்கு இல்லைடா, எடிட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபோன் பண்ணும். நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டாப்பா. ஆறு பார்த்து நீ ஜெஃப்னால யூடியூப் செய்கிற ஒரு படி எனக்குடாப்பா. சுவிஸில் இருந்த ஒரு ஆள் வந்து 1000 பிராங்கும் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸும் கொடுத்துருக்காப்பா. ப்ளஸ் கோலிப் பாக்ஸ் மூண்டு அவர் அதில் சொல்லியிருக்கார் வந்து எப்படின்னு சொன்னால் யாராச்சும் இது 10 நீங்கள் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க ஒரு பட்டி தான் எண்ணி 10 நீ 3 கூட சரி அதுங்களுக்கு தேவையில்லாத. ஆனால் அந்த பாசத்தை பார்த்தியே உண்மையிலே இன்றைக்கி எங்களுக்கு கூட எவ்வளோ கிஃப்ட்டுகள் பாக்ஸுகள் பார்சல்கள் எல்லாம் வந்து இருக்குது. ஆனால் அப்படி ஒரு தனிநபராக வந்து அவ்வளோ தூரம் செய்யலைண்ணா பெரிய விஷயம் உண்டு. அதுண்ணா சந்தோஷம் உண்மையிலே வந்து வேறு யாருமெண்டா பார்த்து போகிறோம் கட்டாயம் போகிறோம் அந்தபடி இது தெரியாமல் போடுது. இப்படித்தான் நாங்கள் ஆரம்ப கட்டங்களில் எல்லாம் ஓப்பனாக இப்போயும் நான் வந்து என்ன கிடைச்சாலும் ஓப்பனாக போடுவேன். அதை நான் யாரை குறிச்சும் யோசிக்க மாட்டேன். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் அந்த அண்ணா வந்து அதை போட்டுட்டார் வந்து ஓப்பனாக. அதாலே அவருக்கு நான் ஒரு பட போகிறேன்ப்பா. எனக்கே பார்க்கக்குள்ள வந்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் செய்கிறாங்க, இல்லை ஒரு நல்ல உறவை வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க, அது மூலமாக அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் சனத்தின் நான் ஒரே அதை இல்லாமல் பண்ணி போடும். என்ன ஒரு கட்டத்தில் எங்களுக்கு வந்த பாசலை பார்த்து கெளிக்காத ஆக்கள் இல்லையா? இன்றைக்கு பாசல் ஒன்றும் பேரது இல்லையே. ஆக்கிரி பெரும்பாலும் இனி பார்க்கலாம், கடைசி ஒன்றும் இல்லை. அதுக்காண்டி அந்த பார்சல் வேற ஒன்றுமென்னு சொல்லி நான் கதை இல்லைடாப்பா. என்ன சொல்ல இப்போ ஒரு மனுஷன் ஒரு ஸ்டேஜுக்கு வர மட்டும் சனம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி விடும். அவன் வந்த அப்புறம் தண்டை வழியை பார்க்கணும், அதுதான் நீ. அது இப்போ எங்களை நாங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறோம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட அன்புக்கு வந்து குறை இல்லை, அன்பாக தான் இருக்கிறாங்க எப்போயுமே. உண்மையாக நாங்கள் தான் புலவரோம், நாங்கள் தான் கால் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணி கதைக்கிறது இல்லை. மற்றும்படி வந்து அவங்க நல்ல அன்பாக இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து அந்த அண்ணாக்கும் அது கிடைச்ச சந்தோஷம். எனக்கு தெரியாது, அவரை நான் கண்டதும் இல்லை, ஒரு நாள் பார்த்து கதைச்சதும் இல்லை.
ஒரு சேம் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து அவருக்கு அது கிடைச்சதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். என்னடா அக்காவுக்கு மயக்கம் அறியல. வாங்கிட்டா ஆ மயக்கம் அறியல. சரி சரி அவன் நித்துறியா அக்கா என்ன ஓகே என்ன பிரச்சனை சும்மா தலையை சுத்துதா தலையை சுத்துதா இது கடையில் இது டொஃபி வாங்கயாக்கா அப்போ அக்கினி அந்த பரிசு கடையில் இருக்கிற ஒரு இது அந்த சும்மா அந்த இனிப்பு டொஃபியே பண்ணினாங்க அதை சும்மா உமிஞ்சி இருந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சுகர் கூடும். உங்களுக்கு டேப்லெட் தந்தாங்களாக்கா சுகர் குறைஞ்சா தர கூடுனா தான் குறையிறது தரோம் என்னண்டு சுகர் இப்போ கூடுனா மருந்து தரணும் குறையிறதுக்கு குறைஞ்சா தரேன் மருந்து சாப்பாட்டாக நான் கூட்டடுமே. ஓ சாப்பாட்டால் கூட்டணும் சேம் டைம் வந்து சுகர் குறையுதுன்றக்குள்ள என்ன உங்களோட சுகர் கன்சியூம் பண்ணுற அளவு குறையுதா இல்லாட்டி இன்சுலின் வந்து கூட எரிக்குதா? 60 என்னன்றது 60 லோ சுகர் தான். லோ சுகரும் டேஞ்சரஸ். ஓகே அப்போ ஒரு டொஃபி ஒன்று பண்ணிண்டாடி அங்கே வேண்டப்புறேன் இது என்ன ஃபார்மசி ஐயோ அங்கே போவோமே நான் சிக்னல் வந்துச்சு பேங்கில் காசு எடுத்துகிட்டு போவோம் தம்பி நான் திருப்ப மினக்கடை நான் இன்னொரு நாள் வாரம்னு சொல்லி முடிக்க பார்ப்போம் சட்புட்டண்டு நம்பி காசு எடுத்து செய்வோம் உங்கள்கிட்ட கிடக்கு தானே எடுத்து செய்வோம் நம்புவோம் கிடைக்க மாட்டேன் நம்புவோம் இதுதானே. நான் போயிட்டு அக்னி காசு எடுத்துகிட்டு வரேன் நானும் கவிதாசம் போகிறோம் எங்கள் பேர் டொஃபி என்ன பண்ணிண்டா கிடக்கு 5 ரூபா போசுத்தாட்டோ 2 வருஷம் அது ஒன் கவிதாசா நான் போட்டுறோம். அடே பேங்குக்கு வந்து பார்த்துருக்கணும் அக்னி கிரோட்டு இருக்கா. இப்போ நாங்களுக்கு லைனில் நின்றுருந்தா குறைஞ்ச ஒரு 3/4 தேஞ்சன் இருக்கும். ஒரே ஒரு கேஷியர் தான் ஒரு 30 பேர் நிற்கிறோம் லைனில். ஒரு ஏடிஎம் கார்டு இல்லையோடா 5000 9,000 10,000 எடுக்கிற எல்லாருமே லைனில் நிற்கிறாங்க. அதை கட்டாயம் இருக்கா அது சம்மந்தான அறிவை கொடுக்கணும். சிலது வயதானாக்கள் நிலம்பரி காசு கொடுவாரு நிலம்பரி காசு இருக்கோ அப்படி போல அந்த காசு தான் கொடுவாரு. அப்போ எனக்குண்டா அப்போ இப்போ 10 நிமிஷத்தில் அங்கே போகணுமென்றால் இப்போ என்ன எடுத்த முடியுது. அப்போ நான் போயிட்டு மேனேஜரோட கதைச்சேன் இப்படி ஒரு தேவையான எமர்ஜென்சியாக நாங்கள் போகணும் ஒருக்கா முடிஞ்சா அதாவது நீதிக்கு புறம்பாண்டு இல்லாமல் ஒருக்கா முடிஞ்சா எனக்காண்டியோக்கா கதைச்சி செஞ்சுதாங்க என்ற ஒரு ஆக்களுக்கு வந்துட்டு அவசரமாக கொடுக்கணும் அந்த பேங்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்கண்டா. அப்போ மேனேஜர் சொன்னார் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு போய் கதைச்சி டக்குன்னு தான் எடுத்து தந்துட்டு நானுமே இப்போ வேறு எங்கேயும் போயிருந்து இப்போ டைம் இருக்குமே தான் நான் கட்டாயம் லைனில் நின்று தான் இப்போ கூட நான் கவிதாசை லைனில் நிற்க சொல்லி போட்டு தான் நான் போய் கேட்டேன். அவர் புரிஞ்சு கொண்டவராக கண்டதாக செஞ்சு தந்துட்டேன். ஸோ ஓகே அவருக்கும் தெரியும் எங்களை. இப்போ அக்கா டொவி கொடுத்தீங்க என்ன மாதிரி அக்கா டொவி போட்டால் அப்புறம் தலைச்சு தடுவற மாதிரி சுகமாக கூடாது சுகமாக கூடாது. என்ன டொவி வேண்டி கொடுத்தீங்க? ஒரேஞ்சோ அதுதான் சரி. நீ மேம் பண்ணிய அதுதான்டாப்பா ஃபுல் வீடியோவில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணுமா? இப்போ ஒரு ஆதாரம் அவன் அப்படி செய்ய மாட்டான் தம்பி எல்லாம் ஒரு நம்பிக்கையான நாங்கள் இதுதான் ரோட்டு நாங்கள் நம்பி எல்லாத்தையும் கட்டுறதானே அதுதான் பிரச்சனை பார்ப்போம்மா. அக்கா இது உங்களுக்கு ஓகே தானே வீடுன்னு? அப்படி என்ன சொல்கிறது எலி வலையானாலும் தனி வலை வேணுமெண்டு நீங்கள் அங்கே இருக்கிறத விட தங்கச்சி முந்தியண்டா பார்த்து சிரிப்பா இப்போ முகத்தையும் பார்க்குறா இல்லை நீ வந்து பார்த்து நீங்கள் என்ன அக்காவுக்கு உதவி செய்ய வந்தோடு முந்தியண்டா கதைப்பா இப்போ அப்படியும் பார்க்குறா இல்லை அவா பார்க்கலன்னு சொல்லி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நான் சும்மா ஒரு பண்புக்கு சரி என்னடா என்ன செய்கிற வேலைக்கு போனால் பார்க்க கூடாதோ இல்லை வேலைக்கு மகளை கொண்டு போய்ட்டு வேலைக்கு போகிறான். என்ன வேலையை போகிறான்? வெங்காயம் புல் எடுக்க போகிறான். என்னன்னு வெங்காயத்துக்கு புல் எடுக்க போகிறான். புல் எடுக்க ஓகே ஓகே இல்லை என்ன வேலைக்கு நான் போட்டுமாக்கா பிரச்சனை இல்லை செய்யும் தொழிலே தெய்வம் அது பிரச்சனை இல்லை. ஆனால் சும்மா சரி ஒரு என்ன அந்த கொண்டவங்க ஒரு கதைச்சு அக்காவுக்கு இதை செஞ்சு கொடுங்க என்ன செய்கிற எல்லா டைம் எல்லாத்தையும் எதிர்பார்க்கல தானே. மகனுக்கு பிறந்தாள் ஆண்டு கவுண்டு இது அந்த வடிவேல் வளத்தில் எங்கே கொஞ்சம் ஆளை காணன்னு கேட்பார் அந்த சின்ன பொடின்னு ஏன்னா திடீர்னு இந்த கல்யாணம் நடந்துட்டுவார் இது கல்யாணமாண்ட வடிவேலுக்கிட்ட போய்ட்டு அவன் சொல்லுவான் தெரியுமா சந்தையில் விலவாமல் இருக்கனா என்ன முத்தின கத்தரிக்காய் உண்டு அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ முத்தின கத்தரிக்காய் தான் நோமல் இருக்கோம் அவனுக்கு அடித்தான் தம்பிக்கு
ஹலோ ஹலோ ஓமா ஐயா எங்கே நாங்கன்னா இந்த இங்க அம்பம் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறோம். அம்பம் ஹாஸ்பிட்டலிலையா? ஓ என் பிள்ளைக்கு சொன்னா உங்களை கார் இஞ்சால போகணும்னு சொல்லி. என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையே. அது கொஞ்சம் தொண்டையில கொஞ்சம் பிரச்சனை. தொண்டையில் ஏன்னா அம்மா நிற்கிறாவா அதில்? ஓ இதெல்லாம் நிக்கிறா. இப்ப சொன்னவன் நாளைக்கு இதெல்லாம் நிக்கிறேன். நான் திரும்பி வாங்க அந்த ஹாஸ்பிட்டல் அடிக்கிறாங்க. இவங்கள அந்த இதுக்குலாம் அந்த பின் ரோட்டுண்டால வரேன்னு சொல்கிறாங்களேடா. எங்கெங்கெல்லாம் போண்டு கிடக்குறாப்பா. நானே கடன் படுறேன் ஒரு டைம். அந்த 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 நிற்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அவன் நல்ல பொடி என்னது சொன்னாலும். தம்பி எங்கே போகணும்? ஓ என் பெட்ரோல் இல்லை சைக்கிளுக்கு. அரே இப்போ என்ன டைம் ஆகுது போ உண்டாக்கண்டு என்ன 6 வந்தானே. அப்போ என்ன அம்மாவை எங்களோட ஏற்றிடுவேன். இப்போ வா தானே வா அம்மா இடமே பிரச்சனை அக்குன்னு நீ டக்குன்னு ஓடியாயா அந்த பஜ்ஜி ஆவணங்கள் விடாக்கே. சரி சரியா ஓடிக்காடும். சரி சரியா. அம்மா அப்புறம் அப்படி கொஞ்சம் கோவமாக இருக்குமா போட குரலை பார்த்தா? ஐயோ நல்லா சோறண்டு இல்லையா தடிமேனும் அக்கினி கட்டம்பிள்ளைக்கப்பா வந்து எனக்கு அது இந்த கிளைமேட் வந்து பிள்ளையம்மா எல்லாருக்கும் வருத்தம் வர கிளைமேட். என்ன சாமான் என்ன அண்டபீனிசமா அப்படின்டா? அது தொத்து வாக்குனியா மூக்கடைக்கா மூக்கடைச்சாலும் பூனை கையை விடுறான் இல்லையாப்பா? காட்டு சர்ச் பண்ண பாரு. ஓய் அம்மா இப்போ இது காசு கட்டினா எப்போம்மா உறுதி வரும்? ஓகே கதை இப்போ வேணும். ஓகே ஓகே யூனியன் பேங்க் என்ன அப்படியா? எவ்வளோத்துக்கு வச்சீங்களாம்மா? 3 கோச்சதோ? 3 கோச்சா? இப்போ 7 கட்ட பிரிக்கல் கொட்டபுலி என்ன தேவைக்கம்மா வச்சீங்க நீங்க? கனாலமோ கனாலமோ வச்சு அப்போ அது பழைய உறுதி இல்லை சொல்லுமா இப்போ? வீடு வாங்க போனா 50 வயசு உறுதியிலும் எழுதுவாங்க தானே, அதுக்காக பழசு இல்லை தானே. ஆனால் இது நாங்கள் உறுதியை செக் பண்ணாமலே இதை கட்டி மீட்கிறோமே. என்ன கட்டத்தில் முடிய போதியா கடவுள் தான். அப்படி ஏமாத்திர சனம் இல்லை. நீங்களோ நீங்களோ நானே சொல்லல சொல்கிறேன். அது மாத்திரவே மிதிக்கணும் மாத்த எல்லாரும் அப்படி அண்டில தானே இப்போ. ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்கேம்மா பேங்க் பெட்ரோல் செட்டில்மெண்ட்டுக்கு? சரி சரி. இது நான் இந்த யூனியன் பேங்க் போனது இல்லையம்மா. ஒருக்கா யூனியன் பேங்க்கில் எங்கேயோ காசு எடுத்தேன் நான். அது வாங்கிறேன் இந்தியாவிலே தம்பி இல்லை எங்கேயோ இல்லை 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 யூனியன் பேங்க் அப்போ கிராமிய வங்கி ஈஸ்டர்ன் யூனியன் வச்சிருக்கு. கதையை காணிடாப்பா. அக்காவுக்கு சுகர் 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 பீப்புள்ஸ் பக்கத்தை வெதுப்பகம் இல்லை நீல கேட்டு இதோ இதோ பேங்க் பேங்க் இல்லையா பென் இது யூனியன் என்னமா இது கோஆபரேட்டிவ் இல்லை? கோஆபரேட்டிவ் தான். அப்போ இது யூனியன் பேங்க் இல்லைம்மா, இது கூட்டுறவு கிராமியம். கூட்டுறவு கிராமியம் அதான் கிராமிய வங்கி என்று சொன்னானே. சரி
ஆறு வந்து யோசிக்கிறாங்க ஐயால. ஆ அங்கேயா என்ன விளக்கம் இவே இந்த அடைய வச்ச இருக்கா அவைட்ட பேர் உறுதி உங்கள்கிட்ட? இப்போ இது என்ன எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் இவே? அப்படியே இது பார்ப்போம், ஒரு நம்பிக்கை தானே எல்லாம். எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்களா? 3 லட்சத்துக்கு வச்சவையா? இல்லை 20% இன்ட்ரெஸ்ட்டா? 2016 வச்சதா? 17. 2007 வருஷம் 7 வருஷம் ஒரு காலம் கட்டலையே. கட்டிக்காரு என்ன கட்டிக்காரி இல்லை, அம்மா அவர்கிட்ட ஒரு ஆள் தான் எல்லாமே செய்யணும். அக்காவையும் படிப்பிக்கணும், என்னையும் பார்க்கணும், கஷ்டப்பட்டு போனார். அவரை கொண்டு எல்லாத்தையும் 4,32,000 வட்டி 4,32. 7 32 கட்டணும் ஐயா. நான் சொன்னேன், நான் 7 முதல் வந்து நான் கணக்கு பார்க்கல சொன்னேன். இப்போ விழா காலத்துக்குண்டிலே தானே இப்போ அதுக்கு வட்டி வந்துருக்குறேன். அதுதானே அப்படிதான் அந்த நேரமே நீங்கள் செய்தால் இந்த 32 அது அந்த நேரம் நான் இது செய்ய வந்திருந்தா இப்போ அப்பாவுக்கு செத்தவரை செய்ய வேண்டி வந்திருக்கும். இல்லை அது இப்போ முடிஞ்சு தானே, முடிஞ்சபடியே நான் சொல்கிறேன் பிரச்சனை சொல்லக்கூடாது. எல்லாரும் சாகிறானே அம்மா. அப்போ எனக்குன்னு சொல்லட்டும். அப்படியே வந்து கணக்கு பார்த்து எல்லாம் செய்துட்டு தான் போகணும். என்னென்றால் இப்போ அந்த டைமில் வரையில்லை. ஃபுல்லாக கட்டி உறுதியில் ஒரு இஷ்யூவும் இல்லை தானே பேர்? உறுதி பிரச்சனை இல்லை. யார்கிட்ட பேரில் இருக்குது? இப்போ சங்கத்தின் பேருக்கு மாறிட்டுதா? மாற்றி தான் எடுப்பீங்க. உங்களுக்கு தானே? ரைட் ரைட். இப்போ நான் காசு கட்டின அப்புறம் என்ன மாதிரி ப்ரொசீஜர் என்ன செய்வீங்க? லோயரோட ஹாஜ் நீங்கள் அடுக்கு என்ன? ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து அப்போ போர்ட் மீட்டிங் வச்சல காசு கட்டினா தான். ஓகே. ஆனால் ஒரு தடவை நாங்கள் வர இல்லை, இந்த முறை நாங்கள் வந்து இருக்கோம் எல்லாம் நம்பிக்கையான்னு ஒன்று இருக்கല്ലോ. இப்போ அவையிலும் வந்தவே இப்போ அவையிட்ட சுச்சுவேஷன் பிழைச்சிருக்கலாம். இந்த முறை நாங்கள் வந்து சொல்கிறோம் என்ன நம்பிக்கையாக. கேஷ் நாங்கள் பே பண்ணி போட்டு போகிறோம். நீங்கள் அது என்ன மாதிரி என்று சொன்னீங்களே? அதுதான் அது அவரோட கஜான. அப்போ என்ன அவர் வருவாரோ இப்போ? சரி ஓகே. இப்போ என்ன செய்யணுமாக்கா? காசு வந்தால் ஓகேயா? ஓகே. அதுக்கு பிறகு இல்லை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க. என்ன என்ன இப்போ அவங்கள சொன்ன ஓகே, எங்களுக்கு சொன்ன ஓகே தெரியாதா? இப்போ நான் மிஸ் பண்ணிடுவோம் சம்டைம். என்னண்டா இது உண்மையிலே இன்னும் ஒரு காசை வச்சு நாங்கள் செய்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செய்கிறது. அவங்க அப்படி சீட் பண்ணவும் மாட்டாங்க, நாங்கள் சீட் பண்ணவும் மாட்டோம். இது நாங்கள் உங்கள்கிட்ட எடுத்து அப்புறம் அந்த அக்காவும் ஒரு கஷ்டப்பட்டால் அவாவுக்கு நாங்கள் அதை வாங்கி கொடுக்க போகிறோம். இவை விற்க போயிடணுமாம். இப்போ இதை உங்கள்கிட்ட எடுத்து நாங்கள் அவைக்கு கொடுக்க போகிறோம். இப்போ இதை நீங்கள் ப்ராப்பராக அலுவலை முடிச்சு தந்துட்டிங்கன்னா அங்கே நாங்கள் இவேண்ட பேர்லேருந்து அதை மாற்றி கொடுப்போம். அப்போ இப்போ நாங்கள் தர்ற காசுக்கு நீங்கள் ரெசிப்ட் தருவீங்க, அப்படி தானே? இவ்வளோ தரணும். அவரா மேனேஜர் அதில் வர சைக்கிளில்? கேர்ள் வரலாம். 4:32 7:32. ஓகே அக்கா. ஆமாம் அக்கா. எப்படிங்க வார்? இதில் 5 இருக்குது, இல்லை 2 இருக்குதா? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட்டியிருந்தேன். அன்றைக்கு எத்தனை வருஷம் அவ்வளோ வட்டி பார்த்தியால? என்ன செய்கிறோம்? உங்கள்ட்ட இருந்திருந்தால் நீங்கள் கட்டாக விட்டுருக்க மாட்டீங்களானே. அதுவும் சரிதான். 1 2 3 4 5 6 1 அக்கா. எப்படிங்க அக்கா? 31
32. சரி ரைட் எண்ணிட்டு சொல்லுங்கக்கா சரியா 32 தானே. அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் என்ன ஒரு மாதிரி கொடுத்து விட்டாச்சு பிராட்டியன்ட்டு. அவையெல்லாம் நடுக்க அந்த பிள்ளைகள் ஆந்திரம் எல்லாம் என்னக்காண்ட நானும் கிருஷ்ணாகரம் அந்த அவாவுக்கு தான் சொன்னேன் கிருஷ்ணாகரம் அந்த அக்கா என்ன ஆட்டம் ஓகேயா? இல்லாமல் இருக்கு. ஆமாம் ஆமாம் அவாவுக்கு சுகர் கொஞ்சம் லோவில் இருக்குது. உங்களை கிடந்தா கொஞ்சம் கொடுங்க. ரத்தம் தான் கொடுக்குறேன் சுகர் அப்படி கொடுக்கலான்னு தெரியல. கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுக்கலாம், அப்படி செய்யலாம், கொஞ்சம் சீனி கொடுக்கலாம், இன்னொரு ஆளில் சுகர் கொடுக்கலாம், நானும் கொடுக்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல கொடுத்துருக்கலாம். இல்லை நான் பொம்பளையில் கொடுத்தா நல்ல அப்படி இல்லை யாருக்கெல்லாம் பொருந்ததோ அப்படி ஏன்னா இப்போ தெரியும் நீங்கள் சொல்லத்தான் அவ்வளோ அங்கே விஷயம். சில விஷயங்கள் சில பிள்ளைகளுக்கு தெரியாது. சின்ன பிள்ளைகள் தான். ஆமாம் ஆமாம் ஆனால் உங்களுக்கு அனுபவம் கூட தானே. அனுபவம் கூட நுந்தரை உரை. சிரிச்சு கொண்டு காசன்னுரா அக்னி எங்க தண்ணி கொண்டு வேண்ட விடப்பா எனக்கு தண்ணியோட இருக்குதுப்பா ஒரு வாரம் அடிக்கும் போகிற அக்னி. எது நான் குடிக்க மாட்டேன் வண்டியில் கொஞ்சம் கூலாக குடிப்போம். மழை குணம் கூலாக குடிக்கணும் நமக்கு தும்மும் குடிச்சா. ஓமையா எங்கே ஃபோன் கேட்குறீங்களே? என்னென்ன இருக்கா எனக்கு இந்த கடையில் ஒரு தண்ணி போத்தில் ஒன்று பண்ணி நான் கூலாக குடிப்பேன். அல்லாடி மெரிண்டா சோடா எதுவும் ஓகே 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 உள்ள வச்சு பூட்டிட்டியா நீ? அதுதான் இப்போ ரிசீப்டை தந்து விட்டு அடுத்து என்ன செய்யணுமாக்கா? அடுத்து இப்போ நாங்கள் காசு கட்டுறோம் இல்லை நீங்கள் ரிசீப்ட் தருவீங்க, பிறகு போர்ட் மீட்டிங் வைப்பீங்களா? ஓகே நம்மள எத்தனை நாள் எடுக்கும் இவ்வளோ முடிய? இல்லை நீங்கள் இப்போ மற்ற இப்போ கொஞ்சம் இப்படியான விஷயங்கள்னு சொன்னால் நீங்களும் ஜிஎம்மோட காட்சி செய்யலாம் இல்லை வேண்டா? இது என்னண்டா இது இல்லை என்னண்டா இது இன்னொரு ஆக்கள்கிட்ட நிதியை பயன்படுத்தி நாங்கள் செய்கிறது. இப்போ நீங்கள் உங்களோட பேங்குக்கு எல்லாம் சரியாக கணக்கு காட்டுற மாதிரி நாங்களும் எங்களை நம்பி காசு அனுப்புகிறவங்களுக்கு காட்டணும். ஒரு விஷயமும் அந்த மிஸ்யூஸ் ஆகக்கூடாது. அதுக்காண்டித்தான் இப்போ எல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையெல்லாம் செய்கிறேன். இப்போ இவங்க இங்கே வச்சவங்க நாங்கள் இப்போ ஒன்று வந்து வட்டியும் இதுவுமாக கட்டியிருக்கோம். இனி நீங்கள் உங்களுடைய ஆளை எடுத்து தந்தீங்கன்னா இனி நாங்கள் அவங்களோட கழிச்சு அதை அந்த அக்காவுக்கு நாங்கள் வாங்கி கொடுப்போம். எனக்கு உங்களோட நம்பரே முழுக்க தெரியுங்களா? அடுத்த கிழமை ஓகே அதான் இந்த நம்பர் சேவ் பண்ணி போட்டோக்கா. நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னீங்கள் என்றால் ஏன்டா இதுதான் விஷயமாக்கா. இப்போ அந்த அக்காவும் வீடு இல்லாமல் இருக்கிறா, அவாவுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கணும். இவைகிட்ட வாங்குறதுக்கு இவை இப்போ உங்கள்கிட்ட வீடு வச்சுட்டு நம்ம இப்போ உங்கள்கிட்ட இந்த மீட்டெடுத்து நாங்கள் கொடுக்கணும். இனி தம்பிக்கும் அவனுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குதாம். நாங்கள் அதுக்கிடையில் நானும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் கேஷு வந்து. நீங்கள் முடிச்சு போட்டு இந்த நம்பருக்கு அடிங்கோ. நான் இப்போ அடித்த நம்பருக்கு அடித்து சொன்னீங்கன்னா நாங்கள் 2 பேரும் அந்த டைமில் நின்றா நல்லா இந்த உறுதி எடுக்கக்குள்ளையா? ஓ இப்போ தான் சைன் பண்ணணும். நீங்கள் எனக்கு மெயினாக சொல்லுங்கோ. சரி தானே? கிருஷ்ணா கிருஷ்ணா இங்கே அந்த ரிசிப்ட் தந்து சரி சரி
ஏன்னா ரிசிப்ட் வரும் தெய்வம் தங்கர் இது என்ன பேர் உங்களுக்கு? தெய்வம் தங்கரதீஸ்வரி. நீங்கள் தெய்வமா? மனுஷன் தெய்வம், நான் தான் தங்கரதீஸ்வரி. அவர் தான் தெய்வம். உங்களை மனுஷன் தெய்வமா? உங்களை மனுஷன் அவர் போய் சேர்ந்துட்டார். தெய்வம் தெய்வத்திட்ட போயிட்டேன். 7,32,000 ஓகேடா. அது எண்ணியாச்சு, டோன்ட் வரி. அது பேங்க்ல எடுத்து வந்து அப்படியே கொண்டு தந்தான். அதில் ஒரு சீட்டிங் இருக்கா பாருங்க, நீங்கள் பாருங்க. என்ன இதை நீங்கள் கவனமாக வச்சுங்க. இல்லை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. நான் கூட வந்தால் வச்சுங்க, அப்புறம் இல்லை குறை வந்தால் கேட்கேங்க. நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. இல்லை நான் எங்களோட சிக்கல் கொஞ்சம். இந்த ரிசிப்ட் வேணுமாக்கா மறுபடியும் உங்களுக்கு? எங்களுக்கு தான் அது ரைட். ஓகே, நான் ஃபோட்டோ பிடிச்சிட்டேன் தானே, ஸோ பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? காசு எண்ணிட்டீங்களாக்கா? ஓகே தானே, ரைட். என்ன இல்லை நீங்கள் எண்ணிங்களா? ரைட், ஓகே. நீங்கள் எண்ணுங்க வாரதில்லை. எனக்கு டைம் அதை ஜெஃப்னா போகணும். இன்னும் ஒரு அளவு மிஷின் எல்லாம் கொஞ்சம் காலஞ்செல்ல மிஞ்ச வேறு. என்ன சரியாக்கா? சந்தோஷமா? அவர் செய்வார், பிரச்சனை இல்லை. சரி வாரம்மாக்கா, போய்ட்டு எனக்கு மறக்காம கால் பண்ணுங்க தம்பியன். அப்போ நீ அம்மாவை ஏற்றிட்டு போறியா? நான் அப்படியே பார்க்கொண்டே உடுப்பட்டியில் விட்டு போட்டு நான் போகிறேன். இப்போ இவங்க கால் பண்ணினா எனக்கு ஒரு ஆடி. சரியா? உங்களோட நம்பர் அது வீடியோவில் என்னதுக்காண்டி வேலை செய்ய மாட்டேன் காட்டுவானா? சில டைமில் நான் அடித்து ஆன் செய்ய மாட்டேன். ஃபோன் ஓப்பில் இருக்குது. அதுக்காக தான் நான் கேட்டுவா வேலை செய்ய. நான் சேவண்ட நம்பர்லேருந்து அடித்து அடுப்பேன். சரி, அப்போ அம்மாங்கிறா அம்மா என்ன மந்திரமாவது நீர் மாணவர் ஏதாவது நீரண்டு என்ன மந்திரமாவது நீரண்டு நிற்கிறீங்களே. அப்போ நீங்கள் தம்பியோட போங்க. நான் நம்பிட்டு வைக்கல. நாங்கள் வரைக்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. 7:32 அப்போ மிச்சம் 17 ஏன்னா 17 இன்னும். அது சரி, நான் மிச்சம் பேலன்ஸை கதைப்போம். இனி குறைக்கிற கூட்டு ஒன்றும் இல்லை, அப்படி செய்ய மாட்டேன் நான். இதை வந்த உடனே அது வேலை பார்ப்பேன். நான் அதுக்கு இடையில காசு கொஞ்சம் காணாது, நான் நாக்கோட கதைக்கிறேன். சரி தானே? உங்களையும் குறைக்கிறது வழக்கம் இல்லை. இனி அந்த பக்கத்தில் கூட்டினாலும் டைட்டில் இருக்கிறீங்க. ஓகே, மற்றது ஓகே. அப்புறம் சந்திப்போமே, நான் விழுக்கிறேன்னா அப்புறம் நீங்கள் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் நீங்கள் கதை மாறக்கூடாது அப்போது. சரி ஓகே. சரி ஓகே ஓகே பாயா அக்கா. இருங்க போ துராடி. சரியா அக்கா? சில விஷயங்கள் கையை முறை போகுதுண்டா. சில விஷயங்கள் நான் செல்லுன்னா ஒன்றையும் யோசிக்கலாக்கா. இதுதான்ன்ற மாதிரிக்கு நாங்கள் முடிவெடுக்கணும். அது ஓகே. இடம் பார்த்து நீங்கள் 20 லட்சம் ரூபா உங்களோட ஊருக்க பார்த்தது இது டவுனுக்குள்ளே. ஓகே, அதாவே 20 லட்சம் சொன்னால் அப்புறம் அந்த விலைக்கு வாங்குறதும் இல்லை. இனி நாங்கள் அவைகிட்ட குறைச்சி கேட்டு மனசாப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அது எங்களுக்கு வேணவும் வேண்டாம். இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க. இன்னும் ஒரு கிழமையில் இந்த உறுதி வந்தால் உடனே மாற்றி எழுதுனா சரி. இன்றைக்கு கூட 7 லட்சம் வந்தது. 7 லட்சம் இல்லை காசு. ஆனால் நான் எடுத்ததை கொடுத்துட்டேன் ஒரு நம்பிக்கை. 18 லட்சம் இன்னும் 10 லட்சம் ரூபா கிட்ட வேணும். பார்ப்போம், கதைப்போம். நம்பிக்கை இருக்குது, செய்வோம்ண்டு கதைப்போம். சரியா? ஒன்றுக்கும் யோசிக்காங்க. என்ன செய்கிற சொல்ல காப்பாற்றணும். மக்களை நம்பி தான் நான் வந்துட்டு வாக்கு விடுறேன். கண்டிப்பாக அவங்க கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நான். செய்வோம். வேறு சொல்ல போகிறீங்களாக்கா? நீங்கள் உங்களோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துட்டேன்னு நீங்கள் வீடெல்லாம் பார்த்துனீங்க தானே? பார்க்க விரும்பினா திருப்பி வீடியோ எடுத்து பாருங்கோ. ஏன்டா அது வந்துட்டு ஓடியில் தான் அப்படியே இருக்கு வீடு, அப்படியே இருக்குமேண்ணே. அதுக்காண்டி வீடு உடையாதுண்டு இல்லை. என்ன கதைக்கு ராகம் இல்லை அக்கா? அக்கா டக்குன்னு அக்காவை நாங்கள் ரகி போட்டு போவோம். பெரிய ஒரு அலுவல் முடியுது. அதனால தான் கொஞ்சம் பேரோட கதைக்கொண்டு வேரோட கதைப்பேன். மக்களோட கதைப்பேன், பிரச்சனை இல்லை. கதைச்சி ஏதோ ஒரு வழியில் செட் பண்ணி அந்த நிதியை எடுத்து உங்களோட பிரச்சனையை முடிப்போம். நீங்களும் பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிறீங்க, உங்களுக்கான ஒரு இடம் கொண்டு போகணும். ஒன்றும் செய்யலை. நாங்களும் எல்லா பக்கத்தாலையும் ட்ரை பண்ணது சரி வரையில. ஒரு இடம் கிடைக்கல. நீங்களும் பார்த்து நீங்கள் தானே ட்ரை பண்ணி ஒரு இடமும் கிடைக்கல. அப்போ அது ஓகே. அது டாய்லெட் இருக்குனது அது இது எல்லாமே இருக்குது. சரி தானே? இந்த வீட்டு வேலையில் பைய அவன் பொடியனை முளைக்கிறவன் தானே. அவனு இப்போ நெல்லி அடிக்க வேறு தம்பி இல்லை அங்கே அந்த சேர் விட்டார் நிற்கிறேன். அதான் எங்கே அது அந்த ஒழுங்கே கலப்பும்
தள்ளி கொஞ்சம் அந்த பக்கம் தானே வரலாம் தானே அவன் சைக்கிள் வருவான் நான் பிரச்சனை. எத்தனை வயசு தம்பி? 14? 14 வயசு. 14 என்ன? இன்னும் ஒரு கொஞ்ச நாளையில் அவனு பெரிய ஆம்பளை ஆயிடுவான். அவனு முளைச்சி பார்ப்பான் தானே. கொஞ்சம் சாப்பாட்டை கவனிங்கோக்கா. நீங்கள் தம்பியை முளைச்சி கொண்டு வரவன் இருக்கிற நீங்கள் வேலையை போகிறோண்டா படியாக சாப்பிடுங்க. சரி தானே? ஒன்றும் யோசிக்காங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எது ரோட்டில் காட்டினீங்கன்னா சரி. ஏன் போகணுமா அப்போ? போகணும் மேடம். ரைட் ரைட் ரைட். ஆ இது இல்லை புதுவன் ரோட் தான். இது இவேண்ட வீட்டுக்கு போகிற ரோட்டு இல்லை. இந்த சந்தையா? ரைசர் ரோட். சைலண்டாக இருங்க. வீடியோ பார்த்து தெரிஞ்சொல்லாட்டும் நான் சைலண்டாக வச்சிருப்பேன். அது வேலை முடிப்போம் பஸ்ஸு. சரியா? உங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே அந்த காணி வாங்குறதுல? ஓகே. பாருங்க, ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு வரோம். ஒரு விஷயமும் அவன் படியனுடைய அம்மாவுடைய நாங்கள் ஒன்றும் பெருசாக கதைக்கில் கொள்ளலை. எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. நம்பிக்கை. பார்ப்போம்மா, கூடிய சீக்கிரம் முடிச்சு தரோம். அப்போ நாங்கள் முடிப்போம். டைம் ஆகிட்டு டைம் வந்துட்டோம். நீ பிள்ளைண்ட பள்ளிக்கூட அலுவலர்கள் அது எழுதுலாம் நீங்கள் பாருங்க. யோசிச்சு என்ன மாதிரி என்ன செய்ய போறீங்க அடுத்த ஆட்டம். தம்பியோடையும் கதையுங்கோ, மகனோடையும் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைய போனீங்கோ. சரிதானே? நான் ட்ரை பண்ணி கதைக்கிறேன். நான் வேறு யாக்கோடையும் கதைச்சிருக்க அந்த இதை இருக்கா கலெக்ட் பண்ணி உங்களோட வீட்டை பார்த்தவங்க கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. அன்றைக்கு மாதிரி சாமான் தந்தே இல்லை. ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பைய கிடைக்குமென்னு சொல்லி நம்புங்க. இனி நாங்கள் கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுத்து கூட உதவி திட்டங்கள் செய்வோம். நாங்கள் இப்போ கொஞ்ச நாள் பெருசாக செய்யலை. இப்போ உங்களோட பழைய அலுவலர்களை முடித்தா நாங்கள் செய்வோம்மா. சரிடா பெஞ்சானே இந்த ரோட்டில் இப்படி 2 பக்கம் உடஞ்சாக்கிற சனம் எடுத்து போடாது. அப்போ அடிக்கடி போட்டு வராக்க கூட. சரியாக்கா, அப்போ உங்களை நாங்கள் விலக்கி போட்டு அப்படி நாங்கள் போகிறோம். உங்களோட தங்கச்சின்ற பிள்ளையாண்டு பார்க்குறேன். சரி ஏனாக்கா? ஓகே, சந்திப்போமா? சந்தோஷமா இருக்குமா? கவனம் உடம்ப கவனிங்கோ. பாய் 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 பாய். சரி என்ன பாய், உடம்ப கவனிங்கோ. அவன் தம்பி தங்கச்சி எல்லாம் கேட்டா சொல்லுவான். பாய் 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 பாய்.